குனூத் சம்பந்தமா புகாரில வர இந்த ஹதீஸ் இருக்குது. இதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னால மாணவர்கள் தாபீன்கள் தான் கேட்கிறாங்க. நபியே காணாத ஆள்கள் ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையில குனூத் ஓதினாங்களா? சொன்னாங்க, ஓதினாங்க. ருக்குக்கு முன்னாலேயா பின்னாலேயா? ருக்குக்கு பின்னால ஓதினாங்க. அதை இடவழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுட்டு இருந்தாங்கண்டா அப்ப சொல்லி இருப்பாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கடைசி காலத்துல விட்டுட்டாங்க. இதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்னுது ஃபில் ஃபஜ்ர் ஹத்தா ஃபாரக துன்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை விட்டும் பிரியும் வரை ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபியுடைய யாரு சொல்லுங்க? 10 வருஷம் எப்பையில இருந்து எப்ப வரைக்கும்? 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சாங்கண்டா எப்ப? மக்கால வாழ்ற காலத்திலயா? நல்ல நினைக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நாளையில இருந்து மௌத்தாவும் வரைக்கும் ஹிதுமத் செஞ்சாங்க. நபியுடைய காஸ் ஹாதிம், நபியோட ஒட்டி நின்றவர் யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட தாய் 10 வயசு புள்ளையா இருக்க கொள்ள ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார ரசூலல்லாஹ், உங்களுக்கு பணிவிட செய்றவராகவே இவர் இருக்கட்டும். எந்த அளவு சொன்னாங்கன்னா, உங்களோட யுத்தத்துல நீங்க கேடயமா பாவிச்சுக்கோங்க. யுத்தத்தை கேடயம்னா தெரியுமா? என்ன என்ன யுத்தத்தை கேடயம்? உங்களுக்கு ஏதாவது தாக்குதல் வருது, அனஸ் இப்னு மாலிக்க முன்னால் விட்டுட்டு நீங்க ஓரமாயிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக்கு என்ன வயதிலையும் குழந்தை குட்டிகளையும் பறக்கச் செய்வார். 127 வயசு வாழ்ந்தார். கையால 100 புள்ளை அடக்கினார். எத்தனை புள்ள? கையால 100 புள்ளை அடக்கினார். அப்ப மௌத்துக்கு போற வாழ்ந்த புள்ளை, வாப்பாட மௌத்துக்கு போற வாழ்ந்த புள்ளை, கடைசி வரைக்கும் நபியை விட்டு பிரியல்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் சொல்றாங்க மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினாங்க. அபூ மாலிகுல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை என்னண்டா, ஹஜ்ரத் அபூ மாலிகுல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய ஒரு ஓரப்புறத்துல வாழ்ந்தவங்க. அதனால அடுத்தது குனூத்துல இந்த மாதிரியான சிக்கலான சட்டமா இது ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல குனூத் 5 நேர தொழுகையிலும் இருந்துச்சு. 5 நேர தொழுகையிலும் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுவாங்க. இது புகாரிலையும் வருது, ஏராளமான கிரந்தங்கள்ல பதிவாகுது. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த குனூத் நிப்பாட்டப்பட்டு கட்டம் கட்டமா, முதலாவது கட்டம் அதுக்கு பின்னால 3 தொழுகையில குனூத் ஓதப்பட்டு, ஃபஜ்ர்ல, மக்ரிப்ல, அஸர்ல. அதுக்கு பின்னால 2ஆ மாறுது, அது ஃபஜ்ர்லயும் மக்ரிப்லயும். அதுக்கு பின்னால ஃபஜ்ர்ல மட்டும் தரிபடுது. சில சஹாபாக்கள் நினைச்சாங்க, தூரத்துல வாழ்ற சஹாபாக்களுக்கு எப்படி செய்தி போகும்? குனூத் நிப்பாட்டப்பட்டார், குனூத் நிப்பாட்டப்பட்டார். அது இப்படித்தான் என்ற சரியான விளக்கத்தோட போய் சேராம நிறுத்தாட்டப்பட்டாச்சு எந்த மாதிரியான வார்த்தைகளால அது போய் சேர என்ன நடக்குது? குனூத்தே இல்ல, எந்த ஒரு குனூத்தும் கிடையாது என்று முடிவெடுக்கப்படுது. பெரும்பாலும் கூப்பாவுல
வாழ்ந்த சஹாபாக்களுக்கு கூபாண்டா மதீனால இருந்து தொங்கல், அது சவுதி அரேபியாக்குள்ளாலே இல்ல, அது ஈராக்ல இருக்குது. கூப்பால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு செய்தி போனது எப்படி? குனூத் நிப்பாட்டியாச்சு. கூப்பாவுல இருந்து வந்த மذஹப் குனூத்தோடாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூப்பால வாழ்ந்தவர். கூப்பாவுல தந்த மذஹபை இயற்றியவர். அவர் கூப்பாவுடைய சஹாபாக்கள் இருந்து தான் சட்டத்தை எடுப்பார். எனவே ஹனபி மذஹப்ல குனூத் இல்ல. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஃபஜ்ர் தொழுகையில குனூத்த ருக்குக்கு பின்னால ஓதுறதுல என்ன பிரச்சனை? சொல்லுங்களேன், நீங்க பேசுங்க. நான் ஏன் இதை உரிச்சு பேசுறேன்னா, நான் இதை சைக்கிள செஞ்சுட்டு போறேன், ஆட்கள் வந்து கேட்பாங்க, அப்ப நாங்க என்ன செய்ய? உதவா உதவா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஃபஜ்ர் தொழுகையில குனூத் ஓதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் எங்க வந்தேன் எங்க போனேன்னு உங்களுக்கு ஞாபகமிக்கோ தெரியா? நான் என்ன சொன்னேன்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். இந்த ஆயத்துல தான் வரேன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களுள்ள உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது குர்ஆன் சுன்னால இருந்து இந்த தீன் எடுக்கிறது. உலுல் அம்ருக்கு ஏன் கட்டுப்படணும்? 3 விஷயம் இருக்குது கட்டுப்படுறது. நான் சொன்னேன்னா இல்லையா? ஞாபகம் வருதா? லேசா முன்னுக்கு நான் பேசின பேச்சு ஞாபகம் மீக்கா? அதுல முரண்பாடான செய்திகள் இருக்குது குர்ஆன் ஹதீஸ்ல, ஒன்று கொண்டு முரண்படும். இப்ப தீர்வு எடுக்கணும் யாருக்கிட்ட? உலுல் அம்ரு கிட்ட. உலுல் அம்ரண்டா யாருன்னு சொல்றேன், நீங்க தீர்வு எடுக்கணும் யாருக்கிட்ட? உலுல் அம்ரு கிட்ட. இரண்டாவது, பல கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள சட்ட திட்டங்கள் இருக்குது, நஸ்கள் இருக்குது, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது, ஹதீஸுடைய வாசகங்கள் இருக்குது. அந்த ஹதீஸுடைய வாசகத்தை குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினா அதுல இருந்து 2 பொருள் 3 பொருள் 4 பொருள் வரும். இப்ப எந்த பொருள் எடுக்கிற? உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. பலாக் சொல்லப்பட்ட பொம்புல 3 குரு இதாயிக்கணும். குருவண்டா அது மாதவிடாய் காலமும் நாடப்படும், சுத்தமான காலமும் நாடப்படும். மாதவிடாய் 3 சுத்தமான காலம் 3 தீர்ப்பு செய்யணும். இந்த தீர்ப்பை எடுக்கணும் உலுல் அம்ருக்கு தரணும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. அடுத்தது இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது தீர்ப்பு செய்ய வேண்டி வரும். எங்க இல்லாதது? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது. இல்லாததீக்கா? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததீக்கா? சொல்லுங்க பாபா. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு கவர்னர் ஆக்கி அனுப்பினாங்க. தெரியுமா செய்தி? அப்படி அனுப்பினாங்கன்னு தெரியுமா? அனுப்பினாங்கன்னு தெரியுமா? தெரியும். அனுப்பும் பொழுது கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது முடிவெடுக்க வேண்டி வந்தா, தீர்ப்பு கொடுக்க வேண்டி வந்தா எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? சொன்னாங்க, பிக்கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துல உள்ளதை வச்சு தீர்ப்பு கொடுப்பேன். கேட்டாங்க, அதுல கிடைக்கலண்டா? சொன்னாங்க, பபி சுன்னத்தி ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னவுல இருந்து தீர்ப்பு கொடுப்பேன். கேட்டாங்க, அது 2லயும் கிடைக்கலண்டா? அது 2லயும் கிடைக்கலண்டா?
என்ன செய்வீங்க? விளங்கிச்சா? இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது அது ரெண்டிலையும் இல்லாத மார்க்கத்தில் இல்லைன்னு. உங்க யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை விட தீன விளங்கினார்கள். நீங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட தீன விளங்கினார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க முஆத் இப்னு ஜபல் கிட்ட, ஃபஇல்லம் தஜித் ஃபீ சுன்னத்தி ரசூலில்லாஹ், உங்களுக்கு குர்ஆன்லயும் கிடைக்கல, நபியுடைய சுன்னவுலயும் கிடைக்கல, நீங்க எப்படி தீர்ப்பு செய்வீங்க? சொன்னாங்க, அஜ்தஹிது பிராயி வலா ஆலு, நான் என்னுடைய அபிப்பிராயப்படி இஜ்திஹாத் மூலம் ஒரு தீர்ப்பை கொடுப்பேன், அதுல எந்த குறைவும் செய்ய மாட்டேன் என்றாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி பிமா யர்தா பிஹி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதனை பொருந்திக் கொள்வாரோ அதன் பக்கம் அனுகூலம் புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் புகழ்ந்தான். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது தீர்ப்புக்கு வரும். இல்லைங்கச்சா? அப்ப 3 இடத்துல தீர்ப்பு தேவை. எந்தெந்த இடத்துல? முதலாவது முரண்பாட்டு, இரண்டாவது பல கருத்துகள் ஒரே வாசகத்திலிருந்து வந்த அங்க, அடுத்தது மூணாவது குர்ஆன் சுன்னால முடிவுக்கு எதுவும் இல்லை, இந்த நேரத்தில் தீர்ப்பு எடுக்கிறது. இந்த 3 தீர்ப்பையும் எடுக்கணும் உலுல் அம்ருக்கு தரணும். உலுல் அம்ரண்டா யாரு? உலுல் அம்ரண்டா யாருன்றத குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ. யார் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்கும் தகமை உள்ளவரோ அவர்தான் உலுல் அம்ர், அவர்கிட்ட தான் நாங்க தீர்வு எடுக்கணும். குர்ஆன் ஹதீஸ் படிச்சவர் என்று சொல்லலங்க. என்ன செஞ்சவர்? குர்ஆன் ஹதீஸ் படிச்சவர் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் பாடமாக்கியவர் அல்ல. மூணாவது ஒரு ஸ்டேஜ் என்னது? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கிறவர், அது வேறொரு ஆள். அது இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஒசக்க. இதனாலதான் சஹாபாக்கள்ல 1, 2, 3 என்று எண்ணப்படக்கூடிய சிலர் தான் இருந்தாங்க. அப்படி சஹாபாக்கள்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள்ல 85% தீர்ப்பை கொடுத்தது 7 பேர். எத்தனை பேர்? 85% தீர்ப்பு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்களேன்? 7 பேர். எத்தனை சஹாபாக்கள்ல? சஹாபாக்கள் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1,20,000 சஹாபாக்கள்ல அதிகமான தீர்ப்பு கொடுத்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். யார் யாரு? உமர் கத்தாப், அலி இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு உமர். நபியுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் தீர்ப்பு கொடுத்தாங்க.